மாமா, என் அக்காவை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமேலும் நான் சும்மா இருக்க கூடாது. உன் தங்கச்சி ஒரு சரியான ஒட்டுண்ணி. அவளுக்கு இனிமே நான் தண்டச்சோறு போட முடியாது. அக்ஷரா, என்னாலதான் அக்காக்கு இந்த அவமானம் இல்ல. மாமா, தயவு செஞ்சு அக்காவை திட்டாதீங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். வேதனையோடு அக்ஷரா வீட்டை விட்டு வெளியேறினாள். அப்போதுதான் சாலையின் நடுவில் ஒரு பாட்டி நிற்பதை அவள் பார்த்தாள். ஐயோ, அந்த பாட்டியை காப்பாத்தணும். என் பேரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களை ஏமாத்திர அவளோட உண்மையான முகத்தை காட்டுறேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். ஆனா அக்ஷரா அந்த வீட்டுக்குள் மருமகளா காலடி எடுத்து வச்ச நிமிஷத்துல இருந்தே அவளுக்கு கிடைச்சது கண்ணீரும் வேதனையும் அவமானமும் தான். ஒரு நாள் அவளோட தோழி ரியா போன் பண்ணி ஒரு பெரிய பார்ட்டிக்கு அக்ஷராவை கூப்பிட்டா. பாத்தில சாரி. ஃப்ரீ சாப்பாடு இருக்குன்னா போதும், நான் இங்க மாதிரி ஓடி வந்துருவீங்களே. பிச்சைக்காரன் நாய்ங்க. மன்னிச்சிருங்க, தப்பு நடந்துச்சு. நீ தப்பு பண்ணல, உங்களை உள்ள விட்டதுதான் பெரிய தப்பு. செக்யூரிட்டி, வெளியே துரத்துங்க. அடுத்த நிமிஷமே 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் அக்ஷராவையும் ரியாவையும் வெளியே தள்ளிவிட்டாங்க. அந்த நேரத்துல அந்த மேனேஜர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட கோபமா கத்த ஆரம்பிச்சான். இன்னைக்கு நம்ம டவர் இனாகரேஷன், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸும் டாப் பிசினஸ் மேனும் வந்திருக்காங்க. இனிமே இவங்கள மாதிரி ஆளுங்களை உள்ள விடாதீங்க. தரையில உட்கார்ந்திருந்த அக்ஷரா கோபத்தோட அந்த மேனேஜரை பாத்துக்கிட்டு இருந்தா. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. அக்ஷரா தன்னோட பேச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு லக்ஸரி கார் வந்து நின்னுச்சு. அடுத்த நொடியே அங்க இருந்த எல்லாரோட பார்வையும் அந்த கார் மேல திரும்பிச்சு. மிஸ்டர் விகான் வந்துட்டாருன்னு எல்லாரும் போட்டோ எடுக்கவும் அவரை பார்க்கவும் போட்டி போட்டுட்டு ஓடினாங்க. அந்த கார்ல இருந்து விகான் தேவராஜ் இறங்கி வந்தான். விகான் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர். ஆடம்பரமான கார்கள், பெரிய பெரிய பங்களோகள், பெரிய மனிதர்களோட பழக்கம், இதெல்லாம் அவனுக்கு சாதாரண விஷயம். அவனை பார்த்தாலே எத்தனையோ பெண்கள் மயங்கி விழுந்துருவாங்க. ஆனா அக்ஷரா அவனை பார்த்த நிமிஷம் அதிர்ச்சியில உடைஞ்சு போயிட்டா. இது ஏன் ஹஸ்பண்ட் ஆச்சே? அக்ஷராவோட பார்வையும் விகானோட பார்வையும் ஒன்னா சந்திச்சது. அடுத்த நொடியே அவளோட நினைவுகள் கடந்த காலத்துக்கு போயிடுச்சு. அவளோட மாமா அக்கா சாரு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். உன் தங்கச்சி நமக்கு ஒரு சொமச்சாரு, அவளுக்கு இனிமே நான் தண்டச்சோறு போட முடியாது. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த அக்ஷராவுக்கு அவளோட அக்கா சாரு தான் எல்லாமுமா இருந்தா. ஆனா சாருவோட ஹஸ்பண்டுக்கு அக்ஷராவை துளி கூட பிடிக்காது. என்ன நீங்க என் புருஷன், அதுக்காக என் தங்கச்சியை பத்தி என்ன வேணாலும் பேசுறீங்களா? பேசுவேன், பேசுறது மட்டும் இல்ல செஞ்சும் காட்டுவேன். 24 வயசான அக்ஷரா அன்னைக்கு நள்ளிரவுல அக்காவோட ரூம்ல இருந்து சண்டை சத்தம் கேட்டு திடீர்னு கண்பிடிச்சா. அவசரமா அந்த ரூம் பக்கத்துக்கு வந்தா. அப்போ அவளோட பேரை ராஜா சொல்றதை கேட்டதும் அவ கால்கள் அந்த கதவு கிட்டே நின்னுச்சு. உன் தங்கச்சி அக்ஷரா. அதுக்கப்புறம் ராஜா சொன்ன ஒரு விஷயம் அக்ஷராவோட இதயத்தையே நுறுக்கிடுச்சு. அவளோட கண்களில் கண்ணீர் நிரம்பிடுச்சு. அழுகி அடக்க வாயை முடிக்கிட்டா. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், ரொம்ப தூரமா போயிடுறேன். என்னால அக்காக்கு இனிமே எந்த அவமானமும் வரக்கூடாது. அடுத்த நிமிஷமே அக்ஷரா தன்னோட ரூமுக்கு போனா. அவசரமா தன்னோட பேக்ல ஏதோ ஒண்ணு தேட ஆரம்பிச்சா. அது எங்க போச்சு? நேத்து நான் இங்க தானே வச்சேன். அவ ஹேண்ட்பேக்ல இருந்த எல்லா பொருளையும் தரையில கொட்டினா. அப்போ ஒரு கார்டு கீழே விழுந்துச்சு. அந்த கார்டுல இருந்த போன் நம்பரை பார்த்ததும் அக்ஷராவோட மூச்சே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. இத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. நடுங்கிற கைகளோட அந்த நம்பருக்கு அவ கால் பண்ணினா. 2-3 ரிங் போனதுக்கு அப்புறம் எதிர்முனையில இருந்து ஒரு வயதான பெண்மணியோட குரல் கேட்டுச்சு. ஹலோ அக்ஷராமா, இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க, எல்லாம் ஓகே தானே? பாட்டி, அது எனக்கு உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். அந்த ஒரு பதில் சாரதா பாட்டிக்கு எதிர்பாராத சந்தோஷத்தை கொடுத்தது. உண்மையாவா சொல்ற? அப்படின்னா நாளைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் முடிச்சிடலாம். தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காலையில 10 மணிக்கு வந்துடு. ஓகே பாட்டி. போனை வைத்தவள் படுக்கையில படுத்திருந்தாலும் தூக்கம் மட்டும் வரவே இல்லை. மீண்டும் மீண்டும் ராஜா சொன்ன வார்த்தைகள் தான் அவ காதுல ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. அவ நமக்கு ஒரு சுமை, இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. அந்த ஒரு வார்த்தை அவளுக்கு இன்னொரு நினைவை ஞாபகப்படுத்துச்சு. 10 வயசு அம்மா அப்பாவை விபத்துல இழந்த அந்த நாள். தாத்தா, ஒரே ஒரு தடவை அம்மா அப்பாவை பார்க்க விடுங்க, அதுக்கப்புறமா நாங்க போயிடுறோம். ஆனா அவர்களுக்கு கிடைச்சது அன்பு இல்ல, அவமானம். இங்கிருந்து கிளம்புங்க, இனிமே உங்களுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த நாள்ல இருந்து சாருமதியும் அக்ஷராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகமா வாழ்ந்தாங்க. சாருமதி தன்னோட வாழ்க்கையை மறந்துட்டு தங்கச்சியை வளர்த்தா, படிக்க வச்சா. ஆனா இன்னைக்கு அதே தங்கச்சி அக்காவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தன்னோட வாழ்க்கையே பணைய வைக்க முடிவு பண்ணிட்டா. மறுநாள் காலை யாரிடமும் எதுவும் சொல்லாம தேவையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்ல வந்து நின்னா அக்ஷரா. அக்ஷராமா, வந்துட்டியா? வந்துட்டேன் பாட்டி. வா, இவன் தான் என் பேரன் விகான் தேவராஜ். இன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ள. அந்த பெயரை கேட்டதும் அக்ஷராவோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. மெதுவா நிமிர்ந்து அவனை பார்த்தா.
உயரமான தோற்றம், கம்பீரமான பார்வை, உணர்ச்சியே தெரியாத முகம். அவன் கண்கள் நேராக அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரே ஒரு பார்வை அக்ஷராவை உள்ளுக்குள் நடுங்க வைத்தது. இவர் ஏன் இப்படி பாக்குறாரு? ரொம்ப கோபக்காரரா இருப்பாரோ? இவரோட தான் நான் வாழ்க்கை முழுக்க வாழணுமா? மிஸ் அக்ஷரா, இன்னும் டைம் இருக்கு. இந்த கல்யாணம் வேண்டாம்னு நினைச்சா இப்பவே சொல்லிடலாம். அவன் பேசும்போது அவன் குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஒரு பிசினஸ் டீல் பேசுற மாதிரி அமைதியா நின்னு பேசிக்கிட்டு இருந்தான். நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆள். எனக்குன்னு ஒரு சின்ன பிளாட் இருக்கு. அங்க நான் மட்டும் தனியா இருப்பேன். யார்கிட்டயும் அதிகமா பழகிறது எனக்கு பிடிக்காது. ஒருவேளை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது உன் வாழ்க்கையிலேயே நீ எடுத்த மிகப்பெரிய தப்பா மாறிடலாம். அதனால மறுபடியும் யோசிச்சுக்க. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அக்ஷராவோட மனசுல பட்டுச்சு. ஆனா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ ஏற்கனவே 1000 தடவை யோசிச்சிருந்தா. இப்போ பின்வாங்குற எண்ணமே அவளுக்கு இல்ல. மிஸ்டர் விஹான், என் பேரு அக்ஷரா. எனக்கு ஒரு புத்தக கடை இருக்கு. கைவினை பொருட்களும் செய்வேன். இந்த கல்யாணத்தை பத்தி எனக்கு பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அதனால என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அந்த பதில விகான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நொடி அவளை ஆழமா பார்த்தான். அவன் நினைச்ச கணக்கு ஒரே நிமிஷத்துல மாறி போயிருந்தது. அடுத்த 10 நிமிடத்துல சட்டப்படி அவர்களோட திருமணம் பதிவாயிடுச்சு. ஒரே ஒரு கையெழுத்து அக்ஷராவோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு. இனி அவள் அக்ஷரா விகான் தேவராஜ். கல்யாணம் முடிச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகல. நான் கிளம்புறேன். ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. என் வீட்டு அட்ரஸ உனக்கு அனுப்பியிருக்கேன். நீ டாக்ஸி பிடிச்சு வந்துடு. அவ்வளவுதான். ஒரு புது மாப்பிள்ளை தன்னோட மனைவி கிட்ட பேசுற முதல் வார்த்தைகளும் அதுதான். அடுத்த நிமிஷமே திரும்பி பார்க்காம கார்ல ஏறி உட்காந்துட்டான். டேய் விகான், இது என்னடா பழக்கம்? கல்யாணம் ஆன அன்னைக்கே பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு போறியா? ஆனா விகான் முகத்துல எந்த மாற்றமும் இல்ல. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு கிட்ட உன்னோட உண்மையான அடையாளத்தை ஏன் மறைச்ச? ஏன்னா அக்ஷராவுக்கு தெரிஞ்ச விகான் ஒரு சாதாரண சம்பளம் வாங்குற கார்ப்பரேட் எம்ப்ளாயி. ஆனா அதுதான் உண்மை இல்ல. விகான் தேவராஜ் ஒரு சாதாரண ஆள் இல்ல. இந்தியாவோட மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யங்களில் ஒன்னான விகான் குழுமத்தோட வாரிசு. 1000 கோடி சொத்துக்களுக்கு அதிபதி. ஆனா இந்த உண்மையை தன்னோட புது பொண்டாட்டி கிட்ட கூட அவன் மறைச்சிருந்தான். பாட்டி, நீங்க சொன்னதுக்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த பொண்ணை பத்தி நானே தெரிஞ்சுக்கணும். அவ உண்மையாவே நல்லவளா இல்ல நம்ம குடும்ப பேரை பார்த்து வந்தவளான்னு நானே கண்டுபிடிக்கணும். விகான், எனக்கும் அக்ஷராவுக்கும் நடுவுல நீங்க தலையிடக்கூடாது. ஒரு நாள் அவ இந்த வீட்டுக்கு தகுதியானவன எனக்கு தோணுச்சுன்னா நானே எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிடுவேன். சாரதா பாட்டி எதுவும் பேச முடியாம நின்னுட்டாங்க. கடவுளே, நான் எடுத்த இந்த முடிவை அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க கூடாது. அவளுக்கு நீ துணையா இரு. எல்லாரும் கிளம்பி போன பிறகு கையில் திருமண சான்றிதழை பிடிச்சுக்கிட்டு தனியா நின்னுருந்தா அக்ஷரா. ஒரு மெல்லிய சிரிப்பு அவ உதத்துல வந்துச்சு. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருந்துச்சுன்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு பொண்ணும் தன்னோட கல்யாணத்தை பற்றி எத்தனையோ கனவுகள் காண்றா. ஆனா இப்படி ஒரு கல்யாணம் தன்னோட வாழ்க்கையில் நடக்கும்னு அக்ஷரா கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. சிறிது நேரத்திலேயே குற்றவாளியை போல தலைகுனிந்து தன்னுடைய அக்கா சாருமதி முன் நின்று கொண்டிருந்தாள் அக்ஷரா. என்ன காரியம் பண்ணிருக்கா அக்ஷரா? ஏன் இப்படி பண்ண? தான் கொடுத்திருந்த முகவரிக்கு சென்றடைந்தாள் அக்ஷரா. ஆனால் சுற்றிலும் பார்த்தவள் குழப்பத்துடன், ஐயோ, பிளாட் நம்பரும் எந்த ஃப்ளோரும் அவர் சொல்லவே இல்லையே. பதறிப்போன அக்ஷரா உடனே விகானுக்கு போன் பண்ணினா. அந்த நேரம் விகான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தான். அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்ததை பார்த்தவன் அதை இக்னோர் பண்ணிட்டான். அக்ஷரா மறுபடியும் கால் பண்ண எரிச்சலோட அந்த நம்பரை நேரடியாக பிளாக் பண்ணிட்டான். என்னது? என்னோட நம்பரை பிளாக் பண்ணிட்டாரா? கோபமும் குழப்பமும் சேர்ந்த முகத்தோட அக்ஷரா சாரதா பாட்டிக்கு போன் பண்ணினா. பாட்டி, பிளாட் நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இருமா, அந்த ராஸ்கல்ல நான் இப்பவே கேக்குறேன். போனை வச்ச உடனே சாரதா பாட்டி விகானுக்கு கால் பண்ணினாங்க. பாட்டியோட கால் வந்ததை பார்த்ததும் அவன் உடனே எடுத்தான். சொல்லுங்க பாட்டி. ஏண்டா, உன் பொண்டாட்டி போன் பண்ணனா எடுக்க மாட்டியா? பாவம், பில்டிங் வெளிய திங்ஸோட நின்னுட்டு இருக்கா. பிளாட் நம்பர் கூட தெரியாம. பொண்டாட்டி அந்த வார்த்தை கேட்டதுமே விகானுக்கு காலையில நடந்த கல்யாணம் ஞாபகம் வந்துச்சு. அவ்வளவு நேரம் அதை கூட மறந்துட்டு இருந்தான். அப்பதான் அன்னோன் நம்பர் அக்ஷராவுடன் புடிச்சது. அதையும் தானே பிளாக் பண்ணிட்டோன்னு நினைச்சு ஒரு நொடி அமைதியா நின்னா. சரி பாட்டி, நான் பேசிக்கிறேன். உடனே அக்ஷராவோட நம்பரை அன்பிளாக் பண்ணி பிளாட் நம்பர், ஃப்ளோர்
எல்லா டீடைல்ஸையும் மெசேஜ் பண்ணினான். போன் சத்தம் கேட்டதும் மெசேஜை திறந்து பார்த்தா அக்ஷரா. இவரோட பேரை ராட்சசன்னு சேவ் பண்ணிடலாம். ஒரு ஹலோ கூட சொல்லல, ரோபோ மாதிரி அட்ரஸ் மட்டும் அனுப்பியிருக்காரு. சில நிமிஷத்துல அந்த பிளாட்டுக்குள்ள நுழைஞ்சா அக்ஷரா. வீட்டை சுற்றி பார்த்தவ ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டா. வீடு பெருசா இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. ஆனா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே சரியா இல்ல. இப்பதான் வாங்கிய பிளாட்னு பார்த்தாலே தெரிஞ்சது. இந்த ராட்சசனோட நான் எப்படிதான் இங்க இருக்க போறேனோ. அங்க நீண்ட நேரம் இருக்க அவளுக்கு மனசே வரல. தன்னோட பொருட்களை மட்டும் வச்சுட்டு நேரா தன்னோட கடைக்கு கிளம்பிட்டா. உண்மையிலேயே அவளுக்கு பயமா இருந்தது. இன்னைக்கு ராத்திரி விகானோட ஒரே வீட்டுல எப்படி இருப்பது? அவனை பற்றி ஒண்ணுமே தெரியாது. அவனை நம்புற அளவுக்கும் இன்னும் பழக்கம் இல்ல. அந்த நினைப்பிலேயே இருந்தப்போ யாரோ அவ தோள்ல தட்டினாங்க. ஏய் அக்ஷரா, என்ன யோசனையில இருக்க? கஸ்டமர்ஸ் எல்லாம் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்காங்க. ஜாஸ்மினோட குரல் கேட்டதுமே அக்ஷரா தன்னோட யோசனையில இருந்து வெளியே வந்தா. ஜாஸ்மின், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏ, பேய் ஏதாவது பாத்தியா? இல்ல ராட்சசன் ஏதாவது பாத்தியா? ராட்சசனையே இன்னைக்கு காலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு. என்ன? நேத்து ராத்திரில இருந்து இன்னைக்கு காலை வர நடந்த எல்லா விஷயத்தையும் அக்ஷரா ஜாஸ்மின் கிட்ட சொல்லிட்டா. அக்ஷரா, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? அந்த ஆள் இவ்ளோ கோபக்காரனா இருந்தா தனியா இருக்கும்போது உன்னை எப்படி நடத்துவானோ? அவன் உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா அவன் தலைவே உடைச்சிருவேன். நானும் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்திருக்கேன். மாலை கடையை மூடிட்டு தோழி கொடுத்த தைரியத்தோட மறுபடியும் தன்னோட புதிய வீட்டுக்கு புறப்பட்டா அக்ஷரா. வீட்டுல சமையலுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே இல்ல. அதனால டின்னர் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சா. டின்னர் வந்ததும் அதை டேபிள் எடுத்து வச்சுட்டு விகானுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சா அக்ஷரா. சமையல் அறையில் பயன்படுத்த எந்த பொருளும் இல்லாததால் அவள் தனக்காக டின்னர் ஆர்டர் செய்துவிட்டு வீட்டை முழுவதும் நிதானமாக சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள். அதே நேரத்தில் காரில் அமர்ந்திருந்த விகான் அக்ஷராவை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கும் தனியாக ஒரு பதட்டம் இருந்தது. இந்த பொண்ணு என்ன ஏதாவது பயன்படுத்திக்க முயற்சி பண்ணிட்டா? இல்ல, அதுக்கு முன்னாடியே அவளுக்கு நல்லா புரிய வைக்கணும். அப்போது முன் சீட்டில் அமர்ந்திருந்த அவனுடைய பாடி கார்டு. சார், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். உங்க பாதுகாப்புக்காக காட்ஸ் சீக்கிரட்டா டியூட்டில நிக்க சொல்லிட்டோம். மேடம்க்கு உங்க உண்மையான அடையாளம் தெரியாத மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டோம். குட். சரி, அவளோட பேர் என்ன? காலையில் கல்யாணமான பெண்ணின் பெயரை கூட விகானுக்கு ஞாபகம் இல்லை. அவளுடைய முகத்தை கூட அவன் மறந்து விட்டிருந்தான். அதிர்ச்சி அடைந்த பாடி கார்டு. சார், மேடம் பேரு அக்ஷரா. விகான் தலையசைத்து விட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அருகில் வந்ததும் மீண்டும் காரை மாற்றிக்கொண்டான். பிறகு பிளாட்டின் வெளியே வந்து பெல்லை அழுத்தினான். பலமுறை பெல் அடித்தும் கதவு திறக்கவில்லை. எரிச்சலுடன் அக்ஷராவுக்கு போன் செய்தான். ஆனால் அக்ஷரா அதையும் எடுக்கவில்லை. உடனே அவனுக்குள் ஒரு பதட்டம். இந்த பொண்ணு நல்லா தானே இருப்பா? உடனே ஆக்ஷனில் இறங்கிய விகான் கதவை பலமாக ஒரு உதை விட்டான். அந்த சத்தம் கேட்டவுடன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த அக்ஷரா திடுக்கிட்டு விழித்துக் கொண்டாள். அவசரமாக ஓடி வந்து கதவை திறந்தாள். அது நான் தூங்கிட்டேன். மிகப்பெரிய பிசினஸ் டைகூன் விகான் ராணா. அவன் ஒரு மனிதன் மட்டுமல்ல, ஒரு பிராண்ட். அவனை ஒருமுறை பார்ப்பதற்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இயங்குவார்கள். விகானின் வாழ்க்கையில் முக்கியமானவை லக்ஸரி, பணம், ஸ்டேட்டஸ். ஆனால் அக்ஷராவின் வாழ்க்கையில் இருந்தது டாக்டராக வேண்டும் என்ற கனவும் அவளுடைய கிருஷ்ணருமே. திருமணமாகி இத்தனை நாட்கள் ஆன பிறகும் அக்ஷராவின் நிழலையே விகானால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் என்று விரும்பாவிட்டாலும் விகானால் அக்ஷராவின் அழகான கண்களிலிருந்து பார்வையை பிரிக்க முடியவில்லை. அக்ஷரா உடனே அவன் பெல்ட்டை ஒரு கையிலிருந்து இன்னொரு கைக்கு மாற்றி தூரமாக எரிந்து விட்டாள். எங்க கிருஷ்ணர் மேல சத்தியமா சொல்லுங்க, அந்த பெல்ட்டால என்ன அடிக்க மாட்டீங்கல்ல? பெல்ட்டால அடிக்கலனா நேரடியா சுட்டே கொள்ளலாமே.
அதுக்கு பெல்ட் எதுக்கு? அப்புறம் ஏன் இவ்ளோ குடிக்கிறீங்க? எனக்கு குடிக்கிறதுல ஆசை இல்லை. என் துக்கத்தை மறைக்க தான் குடிக்கிறேன். என் பாட்டி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு கொடுத்த வேதனையை மறக்க. அதை சொல்லிவிட்டு முணுமுணுத்தபடியே சோஃபாவில் இருந்து எழுந்து படுக்கையை நோக்கி நடந்தான். என்ன நினைச்சாங்க பாட்டி? விடிவாதமா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. விகான் ராணாவை கிராமத்து பட்டிக்காட்டு பொண்ணு அக்ஷராவோட கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு பொண்ணுங்கள்னாலே வெறுப்பு. ஆனா இந்த பொண்ணு மட்டும் பகலரவா என் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கா என்று சொல்லிக்கொண்டே விகான் படுக்கையில் மயங்கி விழுந்தான். அக்ஷராவுடனான திருமணம் அவனுக்கு வெறும் ஒரு ஒப்பந்தம் மட்டுமே. விகான் நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபர். ஆனால் மிகவும் முரட்டுத்தனமானவன். பெண்களை அவன் முற்றிலும் வெறுப்பவன். அவர்கள் தன்னுடைய பணத்துக்குத்தான் ஆசைப்படுகிறார்கள் என்று நினைத்தான். அதனால்தான் தன்னுடைய பணம், அந்தஸ்து, அடையாளம் என எதையும் அக்ஷராவிடம் சொல்லாமல் ஒரு சாதாரண மனிதனைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தான். மறுநாள் காலை நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லாதது போல விகான் தனது அறையில் கவலை இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு அலறல் சத்தம் அவன் காதில் விழுந்தது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! எசலி பிடிங்க, பிடிங்க, பிடிங்கன்னு சொல்றேன்ல, பிடிங்க. இல்லைன்னா அந்த முரட்டு விஹான் சார் உங்களை இந்த வீட்டை விட்டு பிடிய துரத்திடுவாரு. என்ன உளறிட்டு இருக்க அந்த பொண்ணு? அக்ஷராவின் குரல் கேட்டதும் விகான் வேகமாக வெளியே ஓடி வந்தான். அவன் பார்த்த காட்சி அவனை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அக்ஷரா கட்டியிருந்த கனமான புடவை வாக்யூம் கிளீனரில் சிக்கிக் கொண்டிருந்தது. கடவுளே, என்னை காப்பாத்துங்க! அவளுடைய நிலையை பார்த்த விகானுக்கு முதலில் கோபம் வந்தது. இந்த பட்டிக்காட்டு பொண்ணு பிசினஸ் நடத்த போறாளாம். ஒரு வாக்யூம் கிளீனரையே ஒழுங்கா பயன்படுத்த தெரியல. பிசினஸ் என்ன நடத்த போறா? எப்பவும் எதையாவது விழுந்து தடுமாறிட்டே இருப்பான் என்று நினைத்தவனின் கோபம் அடுத்த நொடியே சிரிப்பாக மாறிவிட்டது. அக்ஷராவும் விகானும் தவிர அந்த வீட்டில் வேறு யாரும் வசிக்கவில்லை. ஆனால் அப்போது அவனுடைய பாட்டியும் அவனுடைய அக்கா சாருவும் வந்திருந்தார்கள். எளிமையான அக்ஷராவுக்கு சரியாக புடவை கட்டக்கூட தெரியாது. எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்திய பழக்கமும் இல்லை. அதையெல்லாம் பார்த்த விகான் கைகளை கட்டிக்கொண்டு கதவின் அருகே சாய்ந்து நின்றபடியே சிரித்துக் கொண்டிருந்தான். அப்போது வீட்டில் இருந்த மற்றவர்கள் அனைவரும் ஓடி வந்தனர். அக்ஷரா, உனக்கு என்னாச்சு அக்ஷரா? அக்ஷரா, நீ ஓகே தானே என்று எல்லாரும் பதறினர். யாரும் எதையும் புரிந்து கொள்ளும் முன்பே பாட்டி சென்று மைன் சுவிட்சை ஆஃப் செய்தார். உடனே அக்ஷரா நிம்மதியாக மூச்சு விட்டாள். அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள். அத்தனை பேருக்கும் நடுவில் மிகவும் அவமானமாக உணர்ந்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அப்போது விகான், இது என்ன மருமகளுக்கு உதவி பண்ணாம அங்க நின்னு சிரிச்சிட்டு இருக்கியா? அவளுக்கு இந்த வாழ்க்கை முறை புதுசுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இப்பவே அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு வா. விகான் தனது பாட்டியை மிகவும் மதிப்பவன். அவர் சொன்னதை ஒருபோதும் மீறமாட்டான். அவருடைய உடல்நிலைக்காகத்தான் அக்ஷராவை திருமணம் செய்து கொண்டான். பாட்டி அக்ஷராவின் தலையை வருடியபடி, மா, நீ விகானோட சேர்ந்து இரு. இந்த நகரம் உனக்கு புதுசு. உன்னை நீயே நல்லா பாத்துக்கணும், சரியா? விகான், மருமகளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவளுக்கு இங்க எல்லாமே புதுசு. நான் சொல்றது புரியுதில்ல? அதை கேட்ட விகானுக்கு உள்ளுக்குள் இன்னும் எரிச்சல் அதிகமானது. அக்ஷரா வந்த நாளிலிருந்து பாட்டி அவனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எப்போதும் அக்ஷராவை பற்றி தான் கவலைப்பட்டார். ஆனால் தன்னுடைய கோபத்தை எப்போது எங்கே காட்ட வேண்டும் என்பது விகானுக்கு நன்றாக தெரியும். அப்போது சாரு, டோன்ட் வரி பாட்டி, நான் அக்ஷராவை பாத்துக்கிறேன். அதோட சோனுக்காகவும் ஷாப்பிங் பண்ணிடுறேன். அதை கேட்டதும் பாட்டி சாராவை முறைத்து பார்த்தார். தேவையில்லாம நடுவுல வராது என்று சொல்லாமல் சொல்லும் பார்வை அது. ஆனால் விகான் உடனே, சாரு, சோனுவை கூட்டிட்டு நீங்களும் வாங்க என்றான். சிறிது நேரத்தில் எல்லோரும் மாலுக்கு கிளம்பி விட்டார்கள். காரில் இருந்து இறங்கிய அக்ஷரா அந்த மாலை பார்த்தவுடன் திகைத்து போனாள். அது அவள் இதுவரை பார்த்ததிலேயே மிகப்பெரிய மால். அதன் பிரம்மாண்டத்தை பார்த்து அவள் கண்கள் விரிந்தன. அதோடு அவளுக்கு லேசாக பயமும் வந்தது. 6 முதல் 7 மாடிகள் கொண்ட அந்த மிகப்பெரிய கட்டிடம் 4 பக்கமும் விரிந்திருந்தது. அதை பார்த்த அக்ஷராவுக்கு இன்னும் பயமாகிவிட்டது. மாலுக்குள் நுழைந்ததும் விகான், இந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. நான் அது வரைக்கும் கஃபே ஏரியால உட்காந்து வெயிட் பண்றேன். விஹான், ப்ளீஸ் இப்படி சொல்லாதீங்க. இப்ப அவங்க உங்க மனைவி. நீங்க உங்க விருப்பத்துக்கு ஷாப்பிங் பண்ணி கொடுங்க. எனக்கும் சோனுக்கும் நிறைய ட்ரெஸ் வாங்கணும். இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. அந்த டென்ஷன் அவங்களோட உடல்நிலைக்கு நல்லதில்ல. நான் சொல்றது புரியுதுல்ல? விகானின் கோபத்துக்கு எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் அக்ஷரா வீட்டுக்கு வந்ததிலிருந்து இருவரையும் சேர்த்து வைக்க வீட்டில் உள்ள அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார்கள். இப்போது அங்கே இருந்தது விகானும் அக்ஷராவும் மட்டும்தான். அக்ஷரா என்ன செய்வதற்கு தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள். அப்போது விகானின் செக்ரட்டரி தேவ் அவன் முன் வந்து நின்றான். சார், இது உங்களோட லேப்டாப். இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்கோட முழு டீடைல்ஸும் இதுல இருக்கு. பகல் மீட்டிங்ஸ் எல்லாம் ராத்திரிக்கு ரீஷெட்யூல் பண்ணிட்டேன். எதையும் பொருட்படுத்தாமல் விகான் லேப்டாப்பை வாங்கி அங்கேயே அமர்ந்தான். பாவம் அக்ஷரா அவனுக்கு முன்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள்.
தேவ் விகானிடம் இன்னும் ஏதோ பேச நினைத்தான். ஆனால் விகான் அவனுக்கு தொடர்ந்து வேலைகளை கொடுத்துக் கொண்டே இருந்ததால் தேவ் கால்களிலேயே பிஸியாகிவிட்டான். அப்போது ஒரு சேல்ஸ் கேர்ள் வந்து, சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? அந்த குரலை கேட்ட விகான் தலை நிமிர்ந்து பார்த்தான். அக்ஷரா இன்னும் அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவனுடைய கோபம் உச்சத்துக்கு ஏறிவிட்டது. அவளுடைய கையை பிடித்து பற்களை கடித்தபடி, What the hell? இன்னும் ஏன் இங்கே நின்னுக்கிட்டு ஏன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க? போய் ஏதாவது ட்ரெஸ் எடுத்து பாரு. இல்ல என் உயிரை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கியா? அது எங்களுக்கு எதை எடுக்கணும்னு தெரியல. ஆமா, மறந்துட்டேனே. கையால தைச்சு போட்ட ட்ரெஸ் போட்டுக்கிறவன் மால்ல என்ன வாங்க போறா, என்ன போட்டுக்க போறா? அந்த வார்த்தைகள் அக்ஷராவை ரொம்ப காயப்படுத்துச்சு. அவளோட கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. அக்ஷரா ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவதா. ஆனா அவ வாழ்க்கைய எப்பவுமே மரியாதையா வாழ்ந்திருந்தா. அவ அழுத பார்த்து தேவுக்கே வருத்தமா இருந்துச்சு. ஆனா விகானுக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேச முடியல. விஹான், எதை வாங்கிக்கணும்னு எனக்கு புரியல. எங்க ஊர்ல ட்ரெஸ் எல்லாம் மாலதி அக்காவே தைச்சு கொடுப்பாங்க. போதும், இங்கேயும் உங்க கிராமத்து கதையை ஆரம்பிக்காத. Don't embarrass me அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமலே அருகில இருந்த ஒரு ட்ரெஸ் எடுத்து அக்ஷரா கையில கொடுத்தான். இத போய் போட்டுட்டு வா. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் அக்ஷரா அதிர்ச்சி ஆயிட்டா. அது ரொம்ப சின்ன ட்ரெஸ். அதை எப்படி போடுறதுன்னே அவளுக்கு புரியல. கிருஷ்ணா, இது என்ன ட்ரெஸ்? நாங்க சின்ன வயசுல கூட இதை விட பெரிய ட்ரெஸ் தான் போட்டிருப்போம். இது எப்படி போடுறது? இன்னும் என்ன, போக மாட்டியா? ஆனா அந்த ட்ரெஸ் எனக்கு முடியாதுன்னு சொல்றவங்கள பிடிக்காது. நீ ஏதோ ஒரு பிளான் போட்டுதான் என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வை, உன் மேல சின்ன எவிடன்ஸ் கிடைச்சாலும் அதுதான் உன் வாழ்க்கையோட கடைசி நாள். நான் சொல்றத மட்டும் செய். விகான் லேப்டாப்ல இருந்து ஒரு தடவை கூட தலையை தூக்கி பார்க்கல. அக்ஷரா அழுத்தம் அவ கையில கொடுத்த ட்ரெஸ் என்னன்னு அவனுக்கே தெரியல. உண்மையிலேயே பெண்கள் இப்படிப்பட்ட ட்ரெஸ் போடுறது விகானுக்கே பிடிக்காது. ஆனா அவன் கவனிக்காமலேயே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டான். அக்ஷராவோ கண்ணீரை துடைச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம சேஞ்சிங் ரூம் தேடி நடந்தா. இத நான் எப்படி போடுறது? இந்த மாதிரி கிராமத்து பொண்ணால இப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க முடியுமா? நான் இப்படித்தான் இருந்ததால் தானோ விஹான் என்ன வெக்கப்படுறாரு? வேற வழி இல்லாம அக்ஷரா அந்த ட்ரெஸ்ஸை போட்டா. ஆனா அந்த ட்ரெஸ்ல வெளியே வர அவளுக்கு தைரியமே வரல. அதனால முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ்ல இருந்த துப்பட்டாவை எடுத்தா. அத கைகள், மார்பு, இடுப்பு எல்லாத்தையும் மூடுற மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டா. இப்ப கொஞ்சமாவது பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு சேஞ்சிங் ரூம் கதவை திறக்க முயற்சி பண்ணா. ஆனா கதவு திறக்கவே இல்லை. ஐயோ, இந்த கதவுக்கு என்னாச்சு? ஏன் திறக்க மாட்டேங்குது? கதவு சிக்கிக்கிட்டு இருக்கும் போல நினைச்சு மறுபடியும் பலமா இழுத்து பார்த்தா. ஆனா கதவு அசையவே இல்லை. அக்ஷரா பதறி போயிட்டா. உடனே போன் எடுக்கணும்னு நினைச்சா. அப்போதான் தன்னோட பேக் கார்லயே விட்டுட்டு வந்தது ஞாபகம் வந்துச்சு. யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு கதவு தருங்க, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ். ஆனா அவ குரலை கேட்க அங்க யாருமே இல்ல. விகான் ஷாப்பிங் வர்றதுனால அந்த ஃப்ளோர் முழுக்க காலி பண்ணி வச்சிருப்பாங்க. ரெஸ்டாரண்ட், சினிமா எங்க போனாலும் அவனுக்காக தனியா ஏற்பாடு பண்ணுவாங்க. அக்ஷரா சேஞ்சிங் ரூம் தேடி தேடி வேற ஒரு ஃப்ளோருக்கு வந்துட்டா. அங்க அவ குரலை கேட்க ஒருத்தர் கூட இல்ல. யாராவது காப்பாத்துங்க விஹான், எனக்கு மூச்சு முட்டுது விஹான். இங்க அக்ஷரா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா. ஆனா அங்க விஹான் தன்னோட வேலையிலேயே மூழ்கி இருந்தான். உலகத்துல அவனுக்கு பிசினஸ் தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு தோணுற அளவுக்கு அக்ஷரா கத்தி கத்தி குரலே வராத அளவுக்கு ஆயிடுச்சு. பயத்துல அவளுக்கு மூச்சு விடுறதே கஷ்டமா ஆரம்பிச்சது. அதே நேரம் யாரோ ஒருத்தருக்கு போன் போச்சு. வேலை முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளால மூச்சை விட முடியாது. உங்க வழியில இருந்த தடையும் இன்னைக்கு முடிஞ்சிடும். அந்த பக்கம் தேவ் எப்ப போல விகான் பக்கத்துல தலையை குனிஞ்சு நின்று இருந்தான். எஸ் சார். அதே நேரம் அக்ஷராவோட மூச்சு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சது. கண்கள் மங்க ஆரம்பிச்சது. ஆனா விகான் இன்னும் லேப்டாப்ல இருந்த மீட்டிங்ல தான் கவனமா இருந்தான். அந்த நேரத்துல திடீர்னு விகான் கழுத்துல இருந்த கிருஷ்ண டாலர் அருந்து லேப்டாப் மேல விழுந்துச்சு. இது அந்த லூசு பொண்ணு பாடிக்கிட்ட சொல்லி என் கழுத்துல மாட்டின டாலர் ஆச்சு. இது எப்படி அறுந்துச்சு? அவன் அந்த டாலர் எடுத்து மேச மேல வச்சான். ஆனா ஏனோ அவன் பார்வை திரும்ப திரும்ப அந்த டாலர் மேலேயே போயிட்டு இருந்தது. கடிகாரத்தை பார்த்தா 40 நிமிஷம் ஆயிடுச்சு. எஸ் சார். அந்த பொண்ணு இன்னும் வரலையா? ஒரு ட்ரெஸ் மாத்த இவ்வளவு நேரமா? அங்க என்ன ஃபேஷன் ஷோவா நடக்குது? சார், உண்மையாவே அக்ஷரா மேடத்தை ரொம்ப நேரமா காணும். நான் போய் பார்த்துட்டு வரேன். விகான் சொன்னதும் தேவ் உடனே கிளம்பிட்டான். முதல்ல அந்த ஃப்ளோர் முழுக்க தேடி பார்த்தான். ஆனா அக்ஷராவை எங்கேயும் காணும். உடனே செக்யூரிட்டி ரூமுக்கு போய்
சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண சொன்னா அந்த நேரத்துல இரண்டாவது ஃப்ளோர்ல இருந்த அந்த ட்ரையல் ரூம்குள்ள அக்ஷராவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆக்சிஜன் ரொம்ப குறைஞ்சதால அவளுக்கு எல்லாமே மங்களா தெரிய ஆரம்பிச்சது. கண்களுக்கு முன்னாடி இருட்டு சூழ ஆரம்பிச்சது. சுவர்ல சாஞ்சு மெதுவா தரையில உட்கார்ந்துட்டா. அவளோட விரல்கள் நடுக ஆரம்பிச்சது. கிருஷ்ணா, அவளோட தைரியம் முழுசாவே உடைஞ்சு போயிருந்தது. மூச்சு ரொம்ப மெதுவாடிச்சு. பேசக்கூட முடியல. அவளோட கண்கள் மெல்ல மூட ஆரம்பிச்சது. உதடுகள் மட்டும் லேசா அசைந்தது. விஹான். அதே நேரத்துல தேவ் பதறி போய் ஓடி வந்து விஹான் முன்னாடி நின்னா. சார், ரொம்ப பெரிய பிரச்சனை. அக்ஷரா மேடம் சிசிடிவில செகண்ட் ஃப்ளோருக்கு போறது தெரிஞ்சிருக்கு. சேஞ்சிங் ரூமுக்குள்ள போனாங்க. ஆனா சார், அந்த ஃப்ளோர் இப்ப சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது. அதுக்கு என்ன சார், செக்யூரிட்டி சொல்றாங்க அந்த ஃப்ளோரோட வென்டிலேஷன் சிஸ்டம் யாரோ மேனுவலா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. வாட்? மேனுவலாவா? ஆமா சார், யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம். விகான் அப்படியே உறைஞ்சு நின்னா. 1000 யோசனைகள் ஒரே நேரத்துல அவன் மனசுக்குள்ள ஓடிச்சு. அவன் பார்வை மேச மேல இருந்த கிருஷ்ண டாலர் மேல விழுந்தது. ஏனோ யோசிக்காமலே அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். எந்த ஃப்ளோர்? செகண்ட் ஃப்ளோர் சார், ஈஸ்ட் விங். அவ்வளவுதான். விகான் லேப்டாப் அப்படியே போட்டுட்டு மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சான். செகண்ட் ஃப்ளோர் எஸ்கலேட்டர் ரெனோவேஷனுக்காக மூடி இருந்தது. அதனால படிக்கட்டுல 2 படியா தாவி மேல ஓடினா. சார், ஒரு நிமிஷம், செக்யூரிட்டி அனுப்பிடலாமா சார்? ஆனா விகான் ஒரு நொடி கூட நிக்கல. செகண்ட் ஃப்ளோருக்கு வந்ததும் அந்த இடம் முழுக்க இருட்டா இருந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் பொருட்கள் ஆங்காங்கே கிடந்தது. டஸ்ட் கவர் போட்டிருந்த மெனிக்கூன்கள் யாரோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. விகான் போன் பிளாஷ் லைட்டை ஆன் பண்ணிட்டு உள்ளே நடந்தான். அக்ஷரா, அக்ஷரா! எந்த பதிலும் வரல. அவன் இன்னும் உள்ளே போனான். திடீர்னு அவன் கால்ல ஏதோ தட்டுப்பட்டது. குனிச்சு பார்த்தான். அது அக்ஷராவோட உடைஞ்சு கிடந்த வளையல். அதுக்கு பக்கத்துல அவளோட துப்பட்டாவும் கிடந்தது. அதை பார்த்த விகானுக்கு ஒரே விஷயம் புரிஞ்சது. எத்தனை தடவை அவ ஹெல்ப் கேட்டிருப்பா. யாராவது பார்க்கணும்னு இதையெல்லாம் வெளியே தூக்கி போட்டிருப்பா. வாழ்க்கையில முதல் தடவையா விகானோட முகத்துல கோபம் இல்ல, வேற ஏதோ ஒரு உணர்வு. அவன் இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லாத ஒரு உணர்வு. அவன் வேகமா ஓடி போய் ஒவ்வொரு ட்ரையல் ரூம் கதவையும் திறக்க ஆரம்பிச்சான். அக்ஷரா, எங்க இருக்க? அக்ஷரா! 3 ட்ரையல் ரூமையும் திறந்து பார்த்தான். அதுல யாருமே இல்ல. 4வது ட்ரையல் ரூம் கதவை பார்த்ததும் விகான் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு நின்னா. அந்த கதவு வெளியில இருந்து இரும்பு கம்பி போட்டு பூட்டப்பட்டிருந்தது. What the hell? என் பொட்டாட்டியை குறி வச்சு இவ்வளவு பெரிய சதி! விகானோட கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. முழு பலத்தையும் வைத்து அந்த இரும்பு கம்பியை இழுத்தான். ஒரு தடவை, 2 தடவை, 3வது தடவை அந்த கம்பி வெளியே வந்துச்சு. விகான் கதவை பலமா தள்ளி திறந்தான். அடுத்த நொடி அவன் பார்த்த காட்சி அவனையே ஒரு அடி பின்னாடி போக வைத்துச்சு. அக்ஷரா தரையில மயங்கி கிடந்தா. கண்கள் மூடி இருந்தது. முகம் முழுக்க வெளுத்து போயிருந்தது. முடி முகம் முழுக்க சிதறி கிடந்தது. அதையெல்லாம் விட அவளோட மூச்சு கிட்டத்தட்ட நின்னு போயிருந்தது. அக்ஷரா, அக்ஷரா! கழுத்துற! இது என்ன? தேவ், தேவ்! ஆம்புலன்ஸ் உடனே! விகான் அக்ஷராவோட தலையை மெதுவா தன்னோட மடியில தூக்கி வச்சான். கோடிக்கணக்கான ரூபாய் டீல்ல கையெழுத்து போடும்போது கூட நடுக்காத விகான் கைகள் இப்போ தன்னோட மனைவியை தூக்கும் போது நடுக்க ஆரம்பிச்சது. லூசு பொண்ணு, எழுதுரு! இவ்வளவு டிராமா பண்ணாது, எழுதுரு! நான் சொல்றேன்ல, ப்ளீஸ்! விகான் ஒரு கைய அக்ஷராவோட முதுகுக்கு கீழையும் இன்னொரு கைய அவ தலைக்கு கீழையும் வைத்து அவளை தூக்கிக்கிட்டான். படிக்கட்டுகளை நோக்கி மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சான். அவன் கவனம் முழுக்க ஒரே ஒரு விஷயத்துலதான் இருந்தது. அக்ஷராவோட மூச்சு. அவ வாய்க்கிட்ட தன்னோட காதை கொண்டு போய் பார்த்தான். ரொம்ப மெதுவா உயிர் இருந்தது. அந்த நேரத்துல அக்ஷராவோட கை அவன் கையில இருந்து மெதுவா கீழே தொங்கிடுச்சு. அதே நேரம் அவ தலையும் ஒரு பக்கம் சாஞ்சிடுச்சு. அக்ஷரா! இல்ல, அக்ஷரா! ப்ளீஸ் கண்ணத்தர! வாழ்க்கையில முதல் தடவையா விகான் பயந்தான். முதல் தடவையா அவன் கைகள் நடுங்குச்சு. இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல பாட்டி சொன்ன வார்த்தை அவன் காதுல ஒலிச்சது. விகான், என் அக்ஷராவை பாத்துக்கோ. பாட்டி, உங்க செல்ல அக்ஷராவை நான் பத்திரமா உங்ககிட்ட திருப்பி கொண்டு வரேன். கீழே தேவ் ஆம்புலன்ஸோட காத்துக்கிட்டு இருந்தான். அக்ஷராவை உடனே சிஸ்டர்ல படுக்க வச்சாங்க. ஆக்சிஜன் மாஸ்க் போட்டாங்க. அங்க இருந்த எல்லாரும் பதட்டத்துல நின்று இருந்தாங்க. ஆனா விகான் மட்டும் ஒரு ஓரமா அமைதியா நின்று இருந்தான். அவன் கோட்ல அக்ஷராவோட கண்ணீர் கரை இருந்தது. அவன் ஷர்ட்ல அவளோட குங்குமமும் லேசா ஒட்டி இருந்தது. அந்த நேரத்துல அவசரமா அங்க லட்சுமி வந்தா. அவ முகம் முழுக்க பதட்டம். என்னாச்சு? அக்ஷராவுக்கு என்னாச்சு? அவன் நல்லா தானே இருப்பா. சொல்லுங்க விஹான், என் தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகலன்னு சொல்லுங்க. ட்ரையல் ரூம்குள்ள அவ மாட்டிக்கிட்டா. அங்க ஆக்சிஜன் இல்ல, அதனாலதான் மயக்கம் போட்டுட்டா. நீங்க பயப்படாதீங்க,
அவளுக்கு எதுவும் ஆகாது. சாரு சமாதானப்படுத்தினான். ஆனா அவன் மனசுக்குள்ள புயலை வீசிக்கிட்டு இருந்தது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கே தெரியல. அக்ஷராவோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. நேத்து வரைக்கும் சின்ன சின்ன சண்டையில ஓடிக்கிட்டு இருந்த கணவன் மனைவி உறவு எப்போ இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துச்சுன்னு விகானுக்கே புரியல. ஆனா அந்த நிமிஷத்துல அத அவன் உணர ஆரம்பிச்சிருந்தான். சார், போலீஸ்க்கு தகவல் சொல்லணும். இது ஆக்சிடென்ட் இல்ல, யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்காங்க. தேவ் சொன்னதுக்கு விகான் எந்த பதிலும் சொல்லல. அவன் பார்வை முழுக்க ஆம்புலன்ஸ்குள்ள படுத்திருந்த அக்ஷரா மேலதான் இருந்தது. ஆக்சிஜன் மாஸ்க் பின்னாடி அவன் முகம் அமைதியா இருந்துச்சு, தூங்குற ஒரு பொம்மை மாதிரி. அந்த நேரத்துல அக்ஷராவோட விரல்கள் லேசா அசைஞ்சது, அவ உதடுகளும் மெல்ல அசைஞ்சது. கிருஷ்ணா, நீங்க வந்துட்டீங்களா? அப்படியே அவ கைய மெதுவா தூக்கி விகானோட மணிக்கட்டை பிடிச்சுக்கிட்டான். அந்த நொடியில விகான் அப்படியே உடைஞ்சு போயிட்டான். அவன் கண்கள்ல கண்ணீர் எட்டி பார்த்தது. ஆனா யாரும் பார்க்க கூடாதுன்னு உடனே தன்னோட முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிட்டான். ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் நோக்கி கிளம்பிடுச்சு. எல்லாரும் அதுக்கு பின்னாடியே போனாங்க. ஆனா ஒரு நிமிஷம் விகான் மட்டும் அங்கேயே நின்னான். மெதுவா தன்னோட பாக்கெட்ல கை விட்டான். அதுக்குள்ள இருந்த கிருஷ்ணர் டாலர் எடுத்தான். சில நொடிகள் அதையே பார்த்துக்கிட்டே நின்னான். கிருஷ்ணன் உண்மையாவே இருந்தா உனக்கு எதுவும் ஆகாது. லூசு பொண்ணு, எனக்கெல்லாம் காரணமானவன் யாரா இருந்தாலும் அவனோட முடிவு என் கையால தான் இருக்கும். அடுத்த நொடியே விகான் கார்ல ஏறி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டான். கார் மின்னல் வேகத்துல பறந்துச்சு. டயர் சத்தம் சாலை முழுக்க எதிரொலிச்சது. அவன் பார்வை ரோட்ல இருந்தாலும் அவன் மனசு வேற எங்கேயோ போயிருந்தது. வாழ்க்கையில முதல் தடவையா பல வருஷமா மறைக்க முயற்சி பண்ண நினைவுகள் ஒன்றொன்னா அவன் கண் முன்னாடி வர ஆரம்பிச்சது. மயக்கத்துல கிடந்த அக்ஷராவோட முகம், அவளோட குளிர்ந்த விரல்கள். கிருஷ்ணா, நீங்க வந்துட்டீங்களான்னு அவ சொன்ன வார்த்தை. அடுத்த நொடியே விகானோட நினைவு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்கு போய் சேர்ந்தது. விகான் காரை மின்னல் வேகத்துல ஓட்டிக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் மனசு மட்டும் 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நாளுக்கு போயிருந்தது. 6 மாதங்களுக்கு முன்பு ராணா மேன்ஷன் மாலை 5 மணி. விகான் தன்னோட ஸ்டடி ரூம்ல உட்கார்ந்திருந்தான். அவன் முன்னாடி 3 லேப்டாப், ஒரு பக்கம் 5 போன் கால்ஸ், இன்னொரு பக்கம் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு டீலோட ஃபைல்ஸ். 30 வயசுலயே நாட்டோட மிகப்பெரிய இளம் பிசினஸ் மேன், ராணா குரூப்போட ஓனர். அதுதான் விகான் ராணா. அந்த நேரத்துல தேவ் பதறி அடிச்சுக்கிட்டு உள்ளே ஓடி வந்தான். சார், பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை விகானோட கையை அப்படியே நிறுத்திடுச்சு. லேப்டாப் கீபோர்ட் மேல இருந்த அவன் விரல்கள் அப்படியே உறைஞ்சு படிச்சு. பாட்டி, இந்த ஒரு வார்த்தை மட்டும் விகான் வாழ்க்கையை தலைகீழா மாத்திடும். ஒரு நொடி கூட யோசிக்காம லேப்டாப்பை மூடினான். கோட்டை எடுத்தான். நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் பாட்டி ஐசியூல இருந்தாங்க. பயப்பட வேண்டியதில்ல, இப்ப அவங்க ஸ்டேபிளா இருக்காங்க. சரியான நேரத்துல ஒரு பொண்ணு காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்ததுனாலதான் உயிர் தப்பிச்சிருக்கு. பிளட் பிரஷர் மட்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. யார் அந்த பொண்ணு? விகான் திரும்பி பார்த்தா ஹாஸ்பிட்டல் வாசல் வழியா ஒரு பொண்ணு வெளியே போய்கிட்டு இருந்தா. பாட்டி படுக்கைக்கு பக்கத்துல ஒரு பொக்கே, அதோட சேர்த்து ஒரு சின்ன லெட்டர். அந்த லெட்டர்ல, மன்னிச்சுக்கோங்க பாட்டி, எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், ஆனா கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறேன், அக்ஷரான்னு எழுதியிருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பாட்டி கண்களை திறந்தாங்க. பாட்டி, இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் சொன்னாங்க நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா உன்கிட்ட நான் ரொம்ப நல்லா சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் இருக்கு. அது அப்புறமா பேசலாம் பாட்டி, முதல்ல. இல்ல விகான், இனிமேல என்னால காத்திருக்க முடியாது. நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியல. பாட்டி, அப்படிலாம் பேசாதீங்க. நான் சொல்றத கேளு. எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் உயிரோட இருக்கும் போதே என் பேரனோட கல்யாணத்தை பார்க்கணும். என் மருமகளை என் கண்ணால பார்க்கணும். கல்யாணம், அந்த ஒரு வார்த்தை விகானோட முகத்தையே மாற்றிடுச்சு. அவனுக்கு கல்யாணம்னாலே வெறுப்பு, பெண்கள்னாலே வெறுப்பு. ஏன்னா அவன் வாழ்க்கையில பார்த்த பெரும்பாலான பெண்கள் அவனை காதலிக்கல. அவனோட பணத்தையும் அவனோட பேரையும் அவனோட ஸ்டேட்டஸையும் தான் காதலிச்சாங்க. அதனால விகான் ஒரு முடிவெடுத்திருந்தா, நான் வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். பாட்டி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது என்னால முடியாத விஷயம். விகான், நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. உன்னை வளர்த்த, உன்னை படிக்க வச்ச, நீ இவ்வளவு பெரிய ஆளாகிறதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ண. ஆனா அதுக்காக ஒரு நாளும் எதுவுமே கேட்டதில்ல. இப்போ முதல் தடவையா ஒரே ஒரு விஷயம் கேட்கிற. பாட்டியோட கண்களில் இருந்த கண்ணீரை பார்த்ததும் விகான் மனசு கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சது. சரி, ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கல்யாணம் நடக்கும், ஆனா
அது பேருக்காக மட்டும். அதுக்கு என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. அவ இந்த வீட்டுல இருப்பா. ஆனா என் வாழ்க்கை வேற, அவளோட வாழ்க்கை வேற. அவளுக்கும் எனக்கும் கணவன் மனைவின்னு எந்த உறவும் இருக்காது, எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. இது உங்க சந்தோஷத்துக்காக மட்டும். இதுக்கு மேல என்னால எதுவும் முடியாது. விகான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சாரதா பாட்டியோட மனசை கஷ்டப்படுத்துச்சு. ஆனா அந்த நிமிஷத்துல அவங்களுக்கு வேற வழியே இல்லை. சரிப்பா, உன் விருப்பப்படியே இருக்கட்டும். எனக்கு என் மருமகளை மட்டும் காட்டிடு. மீதி எல்லாம் கிருஷ்ண பாத்துப்பா. விகான் எதுவும் பேசல. அமைதியா அங்கிருந்து வெளியே நடந்துட்டான். வாழ்க்கை மனுஷன் நினைக்கிற மாதிரி போகாது. விதி எழுதி வச்சிருந்தா நடத்தும். அந்த விதிதான் அக்ஷராவையும் விகானையும் சந்திக்க வைக்க போகுது. அதே நேரம் ஒரு சின்ன ஊர்ல தன்னோட குட்டி கடையில அக்ஷரா உட்கார்ந்திருந்தா. வண்ண வண்ண காகிதங்களை வைத்து அழகான புக் மார்க்குகள் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த சின்ன கடை தான் அவளோட உலகம். அதுதான் அவளோட வருமானம். அதுதான் அவளோட அடையாளம். அந்த நேரத்துல ஒரு கார் வந்து கடைக்கு முன்னாடி நின்னுச்சு. சாதாரணமா தலையை தூக்கி பார்த்த அக்ஷரா அடுத்த நொடியே அதிர்ச்சியில எழுந்து நின்னா. பாட்டி, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்த அதே பாட்டி, அதே சிரிப்பு, அதே பாசம். அன்னைக்கு அவங்க பேரை கூட கேட்காம உதவி பண்ணிட்டு கிளம்பி போயிருந்தா அக்ஷரா. பாட்டி, உங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க உள்ள வாங்க, வெளியிலேயே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட கையை பிடிச்சு அன்பா உள்ள கூட்டிட்டு வந்தா. தன்னோட சேர்ல பாட்டியை உட்கார வச்சா. சாரதா பாட்டியோட பார்வை முழுக்க அக்ஷரா மேலதான் இருந்தது. அந்த பார்வையில பாசமும் பெருமையும் இருந்தது. முதல்ல கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இதோ பாட்டி, இப்பவே கொண்டு வர. அடுத்த நிமிஷமே ஒரு குளிர்ந்த தண்ணீர், அதோட சேர்த்து சில பிஸ்கட்டுகளையும் எடுத்து வந்து பாட்டி முன்னாடி வச்சா. தண்ணீர் குடிச்ச மாயா பாட்டி அக்ஷராவை பார்த்து மனசார சிரிச்சாங்க. அவங்க தேடின ஒரு பொக்கிஷம் இப்போ கிடைச்ச மாதிரி. சாரதா பாட்டி தண்ணீர் குடிச்சிட்டு அக்ஷராவையே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கண்களில் ஒரு தனி சந்தோஷம் தெரிஞ்சது. எப்படி இருக்கீங்க பாட்டி? இப்போ நல்லா இருக்க. அதுக்கு காரணம் நீதான். சாரதா பாட்டி அக்ஷராவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு சாலையில விழுந்திருந்த தன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனது, தன்னோட பணத்தை செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணினது, அதுக்கு பதிலா ஒரு நன்றி கூட எதிர்பார்க்காம அமைதியா கிளம்பி போனது, எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுங்க பாட்டி. இவ்வளவு நாளா உன் பேரே எனக்கு தெரியாது. நான் மனசுக்குள்ள உனக்கு தேவதைன்னு பேர் வச்சுட்டேன். அடடா, என் பேரு அக்ஷரா. நான் சாரதா ராணா. அந்த நிமிஷத்துல இரண்டு பேருக்கும் ஒரு அழகான உறவு ஆரம்பிச்சது. ரத்த சம்பந்தமும் இல்ல, சொந்தமும் இல்ல. ஆனா இரண்டு பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் தொலைஞ்சு போன பாசத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மாசம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு சாரதா பாட்டியோட கார் அந்த கடை முன்னாடி வந்து நிற்கும். பாட்டி வரத்துக்கு முன்னாடியே அக்ஷரா டீயும் தண்ணீரும் எடுத்து ரெடியா வச்சிருப்பா. 2 பேரும் உட்கார்ந்து மணிக்கணக்குல பேசுவாங்க, சிரிப்பாங்க, சந்தோஷமா நேரம் கழிப்பாங்க. சில நேரம் சாரதா பாட்டியே அக்ஷராவுக்கு உதவி பண்ணுவாங்க. பில் எழுதுறது, புத்தகங்களை அடுக்கிறது, இப்படி சின்ன சின்ன வேலைகள்ல அவளோட சேர்ந்து இருப்பாங்க. அக்ஷரா அழகழகான புக் மார்க்குகள் செஞ்சுக்கிட்டே இருப்பா. சாரதா பாட்டியோ அவளையே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவளோட ஒவ்வொரு செயல்லையும் அப்பாவித்தனம், உழைப்பு, எளிமை அப்படியே தெரிஞ்சது. இப்படி 2 மாசம் போயிடுச்சு. ஒரு நாள் 2 பேரும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அக்ஷரா புக் மார்க் செஞ்சுட்டு இருந்தா. அன்னைக்கு சாரதா பாட்டியோட முகத்துல ஏதோ ஒரு யோசனை, ஒரு முடிவு. டீ கப்பை கீழே வச்சுட்டு அக்ஷராவை பார்த்தாங்க. அக்ஷரா, ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன பாட்டி? நீ என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அந்த கேள்வியை கேட்டதும் அக்ஷரா கையில இருந்த புக் மார்க் அப்படியே நின்னு போச்சு. கண்கள் ஆச்சரியத்துல பெருசாடிச்சு. சில நொடிகள் அமைதியா இருந்தா. அதுக்கப்புறம் சிரிச்சிட்டா. பாட்டி, நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்களா? ஆனா சாரதா பாட்டி சிரிக்கல. அவங்க முகம் ரொம்ப சீரியஸா இருந்தது. நான் விளையாட்டுக்காக கேட்கல, நிஜமாவே கேட்கிறேன். என் பேரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அக்ஷராவோட சிரிப்பு அப்படியே மறைஞ்சு போச்சு. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பாட்டி, நமக்குள்ள இருக்கிற இந்த அன்பு, இந்த நட்பு, இது போதும். அதை விட வேற எதையும் நான் யோசிக்கல. ஆனா சாரதா பாட்டி அவ்வளவு சீக்கிரம் விடுற மாதிரி இல்ல. அவசரமா எந்த முடிவும் எடுக்காதம்மா. நல்லா யோசிச்சு பாரு. என் பேரன் ரொம்ப பொறுப்பானவ, ரொம்ப நல்லவ, நல்லா சம்பாதிக்கிறான். பொண்ண மாதிரி ஒரு பொண்ணுதான் அவனுக்கு சரியான ஜோடி. அக்ஷரா சின்னதா சிரிச்சா. ஆனா எந்த பதிலும் சொல்லல, சரின்னு சொல்லல, வேண்டாம்னு சொல்லல. அமைதியா இருந்தா. அந்த அமைதியிலேயே சாரதா பாட்டிக்கு அவளோட பதில் புரிஞ்சிடுச்சு.
அவங்க அக்ஷராவோட தலையை தடவி சிரிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அக்ஷராவும் அதை பெருசா எடுத்துக்காம மறுபடியும் தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. ஆனா சாரதா பாட்டி அன்னைக்கு விதைச்ச அந்த ஒரு விதை ஒரு நாள் அக்ஷராவோட மொத்த வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு அவளுக்கே தெரியாது. அந்த நல்லா சம்பாதிக்கிற பேரன் வேற யாரும் இல்ல, நாட்டோட மிகப்பெரிய பிசினஸ்மேன் பிகான் தேவராஜ். அந்த நேரத்துல பிகான் பாட்டி கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருந்தான். சரி பாட்டி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா என்னை பற்றிய உண்மையை அவகிட்ட நீங்க சொல்லக்கூடாது. அதனால அக்ஷராவுக்கு பிகான் ஒரு பெரிய கம்பெனில மேனேஜர் மட்டும்தான் தெரியும். அவன் பிகான் குரூப்போட ஓனர்னு அவளுக்கு சுத்தமா தெரியாது. அடுத்த நாளே கோர்ட்ல பிகானுக்கும் அக்ஷராவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஆனா பிகான் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது, இந்த பொண்ணு பாட்டியை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கா. அதனாலதான் அவனுக்கு அக்ஷராவை துளி கூட பிடிக்கல. ஒவ்வொரு நாளும் அவளை கஷ்டப்படுத்துவான், அவமானப்படுத்துவான். அவளே இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு நினைக்கிற அளவுக்கு நடந்துப்பான். ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி இருந்தது. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் வாசல்ல விகானோட கார் வேகமா வந்து நின்னுச்சு. 6 நிமிஷ பயணத்துல அவன் கடந்த 6 மாத வாழ்க்கையே திரும்பி வாழ்ந்துட்டு வந்திருந்தான். ஐசியூ கண்ணாடி வழியா மயக்கத்துல படுத்திருந்த அக்ஷராவை விகான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் கண் முன்னாடி ஒவ்வொரு நினைவும் ஒன்றொன்றா வந்து போச்சு. முதல் நாள் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தது, $100 தன் கழுத்துல அவளே போட்டது, வேக்யூம் கிளீனர் கிட்ட அவ பயந்து ஓடினது, ஒரு நாள் குடிச்சிட்டு வந்த அவனோட பெல்ட்டை புரியாம இழுத்தது, அவளை பட்டிக்காடு, முட்டாள், சுமைன்னு எத்தனை தடவை அவமானப்படுத்தியிருந்தான். ஆனா ஒவ்வொரு தடவையும் அக்ஷரா அமைதியா ஒரு சின்ன சிரிப்போட அதை கடந்து போயிருப்பா. ஒரு தடவை கூட எதிர்த்து பேசல. நீ ஒரு நாளும் என்னோட பணத்துக்காக ஆசைப்படல, என்னோட பேருக்காகவும் இல்லை, என்னோட ஸ்டேட்டஸ்க்காகவும் இல்லை. நான் யாருன்னு கூட உனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு நீ முயற்சி பண்ணல. ஆனா நான் உனக்கு என்னதான் கொடுத்த? நீ கண் முழிச்சதும் உன் வாழ்க்கையை சந்தோஷத்தால நிரப்புற. இது விகான் தேவராஜோட ப்ராமிஸ். விகான் தேவராஜ் கொடுத்த வாக்க ஒரு நாளும் மீற மாட்டான். ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்துட அக்ஷரா. அந்த நிமிஷம் அவகிட்ட தன்னோட எல்லா ரகசியங்களையும் சொல்லணும்னு விகான் முடிவு பண்ணிருந்தான். அதே நேரம் ஐசியூக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அக்ஷரா, டாக்டர், பேஷண்டோட பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த சத்தத்தை கேட்ட நொடியில பிகான் கையில இருந்த $100 நழுவி கீழே விழுந்துச்சு. அடுத்த நொடி யாருக்குமே தலை குனியாத விகான் தேவராஜ் ஹாஸ்பிட்டல் ஃப்ளோர்ல முழங்காலோட சரிஞ்சு உட்கார்ந்துட்டான். அவன் கண்கள் ஐசியூ கதவையை பார்த்துக்கிட்டு இருந்தது. மனசுக்குள்ள ஒரே ஒரு பிரார்த்தனை, ஆனா உண்மையிலேயே அக்ஷரா கடைசி மூச்சை விட்டுட்டாளா, இல்ல இதுதான் அவங்களோட கதையோட புதிய ஆரம்பமா? எந்த சூழ்நிலையிலும் தோல்வியை ஒத்துக்காத அந்த அக்ஷரா சாவுகிட்ட மட்டும் தோற்று போயிடுவாளா? விகானுக்கு தான் செய்த எல்லா தவறுகளையும் சரி பண்ண இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.